தமிழ்நாடும் தொடர்ந்து நீட் தேவையில்லை, நீட் ஒழிக்கப்பட வேண்டும், நீட் அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தான் எப்பொழுதுமே எடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் நம்முடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலேயே நீட்டுக்கு எதிராக ஒரு மசோதாவை கொண்டு வந்து சட்டம் இயற்றி இருக்கிறார்கள். ஆனா முதல்ல கவர்னர் கையெழுத்து போட மறுத்தாங்க. இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட அது கையெழுத்து போடாமல் இன்றும் நிலுவையிலே இருக்கிறது. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் நாடி இருக்கக்கூடிய நிலையிலே இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக நீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதே போல ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும் பொழுதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடு எப்பொழுதுமே நீட்டுக்கு எதிரான ஒரு மாநிலமாக இருக்கிறது. யார் ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் ஒரு கட்சியின் அலுவலகத்துல அவங்களுடைய போராட்டத்தை தொடர வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. மற்ற இடங்கள்ல போராடிய மாணவர்களுக்கு எதிராக காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டது நாம் கண்கூடாக பார்த்தோம். ஏன் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு அமைச்சர்கள் சொல்றாங்க, அறவழியில போராட்டம் நடத்தினா அறுவழியில போறோம், அறவழியில நடத்துறது இல்ல, இவங்க சாலைகள் போராட்டம் நடத்தக்கூடிய இடம் இல்லைன்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. இது எப்படி பாருங்க? மாணவர்களுடைய போராட்டம் அறவழியில இங்க இருக்கக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் அது டெல்லியில நடக்கிற போராட்டமாக இருந்தாலும் மாணவர்கள் அறவழியில தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அரசாங்கங்கள் தான், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் நம்முடைய மாநில தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் அவர்கள் அறவழியிலே செயல்படவில்லை என்பதுதான். இல்லைங்க, இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் மாணவர்களை அழைத்து பேச தயாராக இல்லை. நேற்று அவங்க சொன்ன இடத்துக்கு போய் அவங்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வைத்த 3 கோரிக்கைகளிலே 2 ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மாணவர்கள் போராட்டம் 3வது கோரிக்கையும் அவங்கள ஏத்துக்க வைக்கும் என்று எனக்கு சில நேரங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கும் பொழுது ஒரு பழைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் மௌனமான நேரம். இது ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு மௌனமான நேரம்.